வணக்கம். வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் நாவண்ணா வர்ணவரசிங்கம். நாளைக்கு உலக தொழிலாளர் தினம். எமது கடத்தொழில் உறவுகளுக்கு தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த கடத்தொழில் உறவுகளுக்கு நாங்கள் நல்வாழ்த்தை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் என்னென்று சொன்னால், இப்போ எங்கள் இந்த கடத்தொழில் குடும்பங்கள் உழைச்சு சந்தோஷமாக எங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு போனால் நாங்கள் உண்மையின்படி இந்த தொழிலாளர் தினங்களை நாங்கள் கொண்டாடலாம். இன்று நாங்கள் எல்லாராலையும் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு எங்கள் இந்த கடத்தொழிலை இழந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு நேரம் உழைச்சி சாப்பிட்றதுக்கு வழியில்லாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அரசியல்வாதிகளும் அவர்களால் இயங்குகின்ற சில அரசாங்க உத்தியோகத்தன்மார்களும். இன்றைக்கு அவ்வளவு தூரத்துக்கு இன்றைக்கு எங்கள் இந்த தொழில்கள் ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் கூட்டுறவு திணைக்களம். இன்றைக்கு இந்த கூட்டுறவு திணைக்களம் இன்றைக்கு உண்மையின்படி தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர் இப்போ இன்றைக்கு கடத்தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, பனதண்ணி அபிவிருத்தி அமைப்புகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த கூட்டுறவு தான் முன்னுக்கு நின்று இந்த கூட்டுறவால் தான் இந்த இதுகள் எல்லாரும் இந்த கடத்தொழில் இருந்தாலும் சரி எல்லாரும் சரி முன்னுக்கு இன்றைக்கு எவ்வளோ நாங்கள் சாதித்த நாங்கள். இப்போ இன்றைக்கு இருக்கின்ற கூட்டுறவு திணைக்களங்கள் கூட்டுறவு அதிகாரிகள் சில அரசியல் கட்சிகளுக்கு கீழால் இயங்கி கொண்டு இன்றைக்கு எங்கள் இந்த தொழிலாளிகள் அமைப்புகள் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கி இன்றைக்கு எங்கள் இந்த தொழிலாளி கடத்தொழில் அமைப்புகள் எல்லாம் சிதறி போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி இந்த கதையை கேட்டு இன்றைக்கு உண்மையாக நல்லபடியாக இயங்கி கொண்டிருந்த அமைப்புகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அவர்கள் கட்சி இந்திய ஆக்களை போட்டு அந்த அமைப்புகளுக்கு கட்சி இந்திய ஆக்களை போட்டு இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துல கோடான கோடி சொத்துகள் இன்றைக்கு சொத்துக்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு சிதறடைந்து இன்றைக்கு கடத்தொழில் மக்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கூட்டுறவு திணைக்களத்தால் யாழ் மாவட்ட உதவி கூட்டுறவு ஆணையாளரால் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு தான் இதான் மேம்படி எங்கள் இந்த தொழிலாளர்களை கண்மூடித்தனமாக சிதைச்சு இன்றைக்கு தொழிலாளர் தினம் கொண்டாட போனீங்க. நாளைக்கு இந்த தொழிலாளர்கள் தினம் கொண்டாடுறது என்ன அர்த்தம் இருக்குது? உண்மையின்படி ஒரு அமைப்புகள் அது கூட்டுறவு திணைக்களமாக இருக்கலாம், அல்லது நீரியல் திணைக்களமாக இருக்கலாம், அல்லது நெக்டா நிறுவனமோ நேரா நிறுவனமோ அல்லது கடத்தொழில் அமைச்சாக இருக்கலாம். இந்த மக்களை உண்மையின்படி இந்த மக்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், என்னத்தாலே நாங்கள் இந்த மக்களை நாங்கள் முன்னேற்றலாம், இந்த மக்களுக்கு என்ன செய்தால் இந்த மக்கள் முன்னேறுவார்கள், இந்த குடும்பங்கள் சந்தோஷமாக வாழும் என்றொரு எந்த விதமான சிந்தனையுமே கிடையாது. எப்படி அழிக்கலாம், இந்த மக்களை எப்படி அழித்து எப்படி இந்த கடல் வளத்தையும் அழித்து எல்லாத்தையும் அழித்து இந்த மக்களை பட்டினி சாவுக்களை எதிர்நோக்கி தாங்கள் சொல்கிறபடி தாங்கள் இந்த சொல்லுக்கு ஆட வச்சு இன்றைக்கு பல நாடுகளை கொண்டு இங்கே இறக்கி அவர்களுக்கு இடங்களை விற்று எவது மக்களை அடிமையாக்குற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களை யோசித்து பாருங்கோ, சிந்திச்சு பாருங்கோ, இன்றைக்கு எங்கள் கடலில் என்ன இருக்குன்னு சொல்லி என்ன இருக்குது? இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு சட்டவிரோதமான தொழில்களை கொண்டு சட்டவிரோதமான தொழில்களுக்கு முன்னுரிமையை வழங்கி இன்றைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு பட்டினிச்சாவை எதிர்கொண்டு நிற்கிறார்கள். உண்மையின்படி சரியான ஒரு அமைப்போல் இருந்தால் இன்றைக்கு உள்ளூர் தொழிலை நிறுத்தி இருக்கலாம், இந்த சுருக்கு வேலைகளை நிறுத்தி இருக்கலாம், தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்தி எமது மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்துருக்கலாம். நாளைக்கு தொழிலாளர் தினம் கொண்டாட போகிறேன். இன்றைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். பட்டினிச்சாவை எதிர்நோக்கி கொண்டு கேட்க இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இன்றைக்கு கடத்தொழிலை பொறுத்தவரை என்ன ஒன்றுமே இல்லை. உண்மையின்படி தொழிலாளர் தினம் என்று சொன்னால் தொழிலாளர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், உழைச்சி நாங்கள் சந்தோஷமாக இந்த குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் தொழிலாளர்கள் தினம். இன்றைக்கு தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்கி அராஜகம் பண்ணி நீங்கள் சரியான முறையில் இந்த தொழிலை செய்ய விடாமல் தொழிலை அடக்கி கொண்டிருக்கிறீர்கள். யாரை வச்சு எங்கள் இந்த அமைப்போல் தொழிலாளர்களை சிதறடிக்கலாமோ அவைகளை வச்சு சிதறடித்து கொண்டிருக்கிறீர்கள். சில கட்சிகள் வெறுட்டி பயமுறுத்தி சில அமைப்போல் வச்சிருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்கள் இந்த கடத்தொழில் எடுத்து பார்க்க போனால் இன்றைக்கு உண்மையாக 4-5 வருஷமாச்சு இந்த கடத்தொழில் மக்கள் படுற கஷ்டம் யாருக்கும் யாருக்கு எங்கே போய் சொல்லி ஆறுதல் அடைகிறோன்னு சொல்லி ஒரு கட்டத்திலான இருக்கிறோம். ஒன்றுமே ஆகிற கட்டத்திலான இருக்கிறோம்.
உண்மையின்படி நாங்கள் வந்து கடத்தொழிலாளை வந்து முற்றுமுழுதாக நாங்கள் வந்து இந்த தொழிலாளர் தினத்தை வந்து நாங்கள் புறக்கணிக்கத்தான் வேணும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சகல இடத்திலே இன்றைக்கு மீன் உற்பத்தி ஆகிற இடங்கண்டாலும் சரி, ஏனென்று சொன்னால் இந்த தீவகங்கள் வந்து உண்மையின்படி எந்த காற்று புயல் அடித்தாலும் ஒதுக்குப்புறமான இடங்கள். இன்றைக்கு அதுகளுக்குள்ள கொண்டு அட்டை பண்ணிய விருதுகள் அங்கால உள்ளூர் சோழர் அடித்து விராண்டி கடலை நாசம் அடித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மீன் வளமே இல்லாமல் நாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ இதுகளுக்கு எல்லாத்தையும் காரணம் வேறு சரியான அமைப்போல் இருந்து சரியான முறையில் கொண்டு போய் மக்களை நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் கொண்டு போய் கொண்டு கேட்கறது தான் இந்த கட்சி இதுக்குள்ள பூந்து கட்சி வந்து கூட்டுறவு திணைக்களத்தை கூப்பிட்டு கூட்டுறவு திணைக்களத்து ஆட்சியோட வந்து அந்த அமைப்புகளை கலைச்சு அந்த கூட்டுறவு திணைக்களம் கட்சி இந்தியாக்களை போட்டு இன்றைக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுது. இன்றைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் மக்களுக்கு சொத்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோடான கோடி சொத்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. கடல் வளம் முற்றாக அழிக்கப்பட்டு முடிஞ்சது. அங்கால சுருக்கு விலகாரம் தான் அழித்து கொண்டே இருக்கிறான். இந்தியாவில் உள்ளூர் தோழர் அழித்து கொண்டிருக்கிறான். இதுக்கு யாருமே நடவடிக்கை எடுக்காமல் கண்ண மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வர்த்தக மாநில அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு உள்ளூர் இழுவ மணி தடை என்று சொல்லி 2017ஆம் ஆண்டு வர்த்தக மாநில அறிவித்தல் பட்டது. அறிவிக்கப்பட்டதை கூடவே நடைமுறைப்படுத்த முடியாத அரசாங்கம் இன்றைக்கு தொழிலாளர் தினத்தை கொண்டாட போகிறார். நாளைக்கு என்ன தொழிலாளர் தினத்தை கொண்டாட போகிறார்கள்? தொழிலாளர்களை எல்லாத்தையும் சாகடிச்சு போட்டு தொழிலாளர் தினம் மே தினம் தொழிலாளர் தினம் கொண்டாடுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எங்களுக்கு அது விளங்க இல்லை. உண்மையின்படி இனிமே தன்னும் இன்றைக்கு நாளைக்குமே உண்டு தொழிலாளர்கள் தினம். இதில் தன்னும் உண்மையின்படி இந்த நீர்வளத்துறை என்றாலும் சரி, அடுத்தது கடத்துறை அமைச்சர் என்றாலும் சரி, கூட்டுறவு திணைக்களம் என்றாலும் சரி, நெக்டார் நிறுவனமோ நேரா நிறுவனம் இது சம்மந்தப்பட்ட கடத்தொழிலில் சம்மந்தப்பட்ட சகலர் இனிமேல் தன்னும் உங்களோட மனச்சாட்சிக்கு வேலை செய்கிறீங்களோட்டு பார்ப்போம். உங்களோட மனச்சாட்சியை தொட்டு மனச்சாட்சியின்படி சொல்லுங்க. மனச்சாட்சியின்படி சோறு தின்னுங்க. நீங்கள் வேறு என்னத்தை தின்னாமல் மனச்சாட்சியின்படி சோத்தை தின்னுங்க. இந்த மக்களுக்குள்ள நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றதா தான். எங்களோட கடல் வளத்தை பாதுகாத்து தரவுண்டா நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் இந்த கடல் வளத்தை பாதுகாப்பு தந்தால் நாங்கள் உண்மையாக உழைச்சி இந்த அந்நிய செலவாடியை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம். முந்தின காலத்தில் நாங்கள் 48 விதமான மீனை பிடிச்சி அனுப்பின மாதிரி திருப்பியும் நாங்கள் 2-3 வருஷத்துக்குள்ள அப்படி செய்வோம். ஏன்னா மீன் உற்பத்தி ஆகும். அதை உண்மையாக தடை செய்யப்பட்ட சூழல் அத்தனையும் தடை செய்து இனிமேல் தன்னும் இந்த எங்கள் இந்த கடத்தொழில் மக்களை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்தியாவில் வந்து தடைக்காலம் ஏனென்று சொன்னால் மீன் இனப்பெருக்கம். இன்றைக்கு மீன் வந்து சினப்பீச்சு குஞ்சு பொறிச்சு இனப்பெருக்கத்துக்காக ஒரு தடைக்காலம் விட்டுருக்கு. இது தடைக்காலம் வந்து என்னத்துக்கு விட்டுருக்கிறார்கள்? திருப்பியும் அந்த குஞ்சு மீனை அழிச்சு கொண்டே கொட்டுறதுக்கு தான் இந்த தடைக்காலம் விடப்பட்டிருக்கு. இது தடைக்காலம் தடைக்காலமாக இருக்கட்டுக்கு இந்த தடைக்காலத்தின் இடத்திலே நாங்கள் ஒரு இந்த உறவுகளுக்கு இந்த கடத்தொழில் உறவுகளோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையை பேசி நாங்கள் ஒரு புரிந்துணர்வான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வந்து 2016ஆம் ஆண்டு அந்த பேச்சுக்கு உள்வாங்கி நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு நாங்கள் தொழில் செய்ய வேணும். திரும்பி நாங்கள் இந்தியா உறவுகளோட கடத்தொழில் உறவுகளோடு நாங்கள் பேச வேணும். பேசி இதுக்குரிய உண்மையின்படி இதுக்குரிய ஒரு நல்ல ஒரு வழிவகையை வாங்கணும். நாங்கள் அரசாங்கத்துக்கு கேட்குறோம். ஏன்னு சொன்னால் அரசாங்கம் மௌனமாக இருக்குது. அமைச்சர் அங்காலே அந்த மக்களே இந்த மக்களே முட்டை விட்டு பவனி பார்த்துருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறானே தவிர இன்றைய வரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை, செய்வதையும் இல்லை. இந்த மக்களை உசுப்பேத்தி விட்டு எங்கள் இந்த இந்தியா கடத்தொழில் உறவுகளை வெங்களையும் வந்து முட்டை விட்டு மோத விட்டுட்டு பவனி வாக்குறானே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு உண்மையின் மாதிரி கடத்தொழில் அமைச்சர் சரியான ஒரு அமைச்சராக இருந்தால், மக்களுடைய ஒரு கரிசனை உள்ள அமைச்சராக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இன்றைக்கு எப்போது இருந்திருக்கும். இவர் கடத்தொழில் அமைச்சராக வந்த உடனேயே நாங்கள் இவரோட போய் கதைச்சு நாங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கலாம், எங்களை தீருங்கன்னு சொல்லி எத்தனை பேருக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று கூட செய்தி சேர்க்காமல் தந்தை அரசியலை தான் எப்படி போகலாம், தான் எப்படி முன்னுக்கு போகலான்னு தந்தை அரசியலை வந்து நகர்த்தி கொண்டு போனவே தவிர கடத்தொழில் மக்கள் எந்த விதமான கரிசனையும் இல்லை. இன்றைக்கு எந்த இடத்தையும் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த அட்டப்பண்ணியை விதைச்சிருக்கிற இடத்துக்கு விதைச்சவர் இதுதான் காரணம். உண்மையின்படி அப்போ இந்தியா மக்களை முட்டை விட்டு மோத விட்டு பவனி பார்க்குறதுக்கு தான் இந்த பிரச்சனை. உண்மையின்படி நாங்கள் இந்த கட்டத்தில் இன்னும் இப்போ இந்த தடைக்காலத்தோடு தானே நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை இந்தியா மக்களோட ஒரு புரிந்துணர்வு பேச்சுவார்த்தையை செய்து நாங்கள் எப்படி தொழில் செய்யலாம், என்ன மாதிரி தொழில் செய்யணும், இந்த விசைப்படகுகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி உண்மையின்படி ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை துவக்கி நாங்கள் அந்த மக்களோட கதைச்சு நாங்கள் நிம்மதியாக தொழில் செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு வழிவகுக்கணும். உண்மையின்படி இந்த அரசாங்கம் எங்களுக்கு உண்மையின்படி நல்ல மாதிரி செய்யணும்னு சொன்னால் இந்த தொழிலாளர் சனத்தோட தானும் சரி 2 பகுதியை கூப்பிட்டு அரசாங்கம் அதில் பங்கு பெற்றி
உண்மையின்படி எங்களுக்கு மாநிலங்களோ அல்லது இங்கே உள்ள அமைச்சர் மேலே இது வந்து மத்திய அரசாங்கம் இதில் வந்து தலையிடணும். இந்தியா மத்திய அரசாங்கம் இலங்கை இந்த மத்திய அரசாங்கம் தலையிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக பேசி சுமூகமான ஒரு தீர்வை வச்சுக்கொண்டு நாங்கள் தொழில் செய்யணும். எங்களுக்கு அதுதான் தேவை. சும்மா இவர் இங்கே இருந்தோண்டு கடத்தொழில் அமைச்சரும் அங்கால இருக்கிற முதலமைச்சரும் எல்லாம் கழிச்சு பேசி இங்கே ஒரு தீர்வு காண முடியாது. ஆனால் இது வந்து உண்மையின்படி ரெண்டு மத்திய அரசாங்கம் தான் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து எங்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வை காண்றதுக்கு உண்மையான ஒரு நல்ல ஒரு வழிவகை கொடுமென்னு சொல்லி நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு நாங்கள் எங்கள் இந்த இந்தியா தமிழ்நாட்டு கடற்தொழில் உறவுகளோடு சேர்ந்து நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கும் ஆசை அவர்களுக்கும் ஆசை. நாங்கள் பழைய காலத்தில் வந்து நாங்கள் போய் இந்தியா கரையில் கொண்டே போட்டை கட்டி போட்டு நாங்கள் படமாத்து போட்டு மீன் பிடிச்சி கொண்டு வந்த காலமும் இருக்குது. அப்படி சந்தோஷமாக தான் நாங்கள் தொழில் செய்து கொண்டு அங்கத்தே மக்கள் மிஞ்சால வந்தால் நாங்கள் சாப்பாடு தண்ணியை கொடுத்து எண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் அடித்து கொடுத்து இன்ஜின் பிழைச்சா இன்ஜினை திருத்தி நாங்கள் சந்தோஷமாக வழி அனுப்பி உண்மையாக அப்படித்தான் 2 பகுதி மீனவர்களும் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. சந்தோஷமாக தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அரசியல் நெருக்கடி அரசியல்வாதிகள் தங்களுக்கு அரசியல் லாபத்துக்கு உயரம் இப்படி அவங்க ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு யோசிச்சு பாருங்கோ. இன்றைக்கு மண்டதீவு எடுத்து பாருங்கோ. மண்டதியில் வந்து சில நிலங்கள் வந்து விவசாய ஆராய்ச்சிகள்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில கரையோர பகுதிகளெல்லாம் வந்து சீனாவுக்கு ஒதுக்கப்படுது, அமெரிக்காவுக்கு ஒதுக்கப்படுது. இன்றைக்கு தொலைத்தொடர்பு என்றாலும் சரி, அடுத்தது மின்சார சபை என்றாலும் சரி, அல்லது இப்போ திருவண்ணாமலை எண்ணெய் குதம் என்றாலும் சரி, எல்லா நாடுகளுக்கும் பிரித்து எங்களோட வளங்களை வந்து விற்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு காலப்போக்கில் இன்னும் ஒரு கொஞ்சம் காலப்போக்கில் போனால் இலங்கையே 4-5 நாடுகளுக்கு விற்று போட்டு இன்றைக்கு இந்த அரசாங்கம் எங்களை விட்டுட்டு இந்த அரசாங்கம் போயிடும். தாங்கள் தப்பிடுவாங்க. இங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்வது? அந்தந்த நிலத்தை பிடித்தவன் இந்தந்த ஏரியா தங்களுக்கு தான் அவன் அந்த ஆட்சியை செய்யல. நாங்கள் எங்கே போய் தொழில் செய்கிறது? எங்களோட மக்கள் என்ன சொல்ல இன்றைக்கு மண்டதீவில் விவசாயத்தை கொடுக்குறாங்க. அங்கால போய் தொடர்பு வைக்க போகிறான், அங்கால வந்து காத்தாட்டியை போடுறான், அங்கால மின்சாரத்தை கொடுக்க போகிறாங்க, திருவிழாமலை எண்ணெய் குதம் கொடுக்க போகுது. இப்படி எல்லாம் போனால் அந்தந்த நாட்டுக்காரன் வந்து இந்த ஏரியா இந்த அளவு பிரதேசம் எங்களுக்கு சொன்னால் நாங்கள் எங்கே தொழில் பார்க்குறது? இந்த எங்களோட மக்கள் எங்கே போகிறது? எங்கே போய் இருக்கலாம்? அப்போ இப்படியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விற்று எங்களை அந்நியப்படுத்தி வெளிநாட்டுக்காரருக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நாங்கள் இன்றைக்கு நாட்டை விட்டு வர்ற கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாட்டை விட்டு கலைக்க போகிறாங்க. இதுதான் தொழிலாளர் சினம். எங்களுக்கு தொழிலாளர் சினம் இதுதான். உண்மையின்படி சரியான முறையில் ஒரு தொழிலாளர் சினம் என்று சொன்னால் தொழில் மக்கள் உண்மையின்படி ஒவ்வொரு கரையோரங்களில் போயோ அல்லது ஒரு விவசாயம் என்றாலும் சரி, அல்லது பலதண்ணி அபிவிருத்தி சபை என்றாலும் சரி, கடற்தொழில் மக்கள் என்றாலும் சரி, அந்தந்த இடங்களில் அந்தந்த சமூகங்களில் போகணும். போய் அந்த மக்கள் இந்த பிரச்சனையை கேட்டு வேணும். கேட்டறிஞ்சு அந்த மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கிறது தான் அது கடற்தொழில் அமைச்சர் என்றாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்றாலும் சரி. இன்றைக்கு எல்லாரும் விலை போய் இன்றைக்கு நாங்கள் ஆனார் எவ்வளோ இந்த பைகளை நிரப்ப முடியுமோ நீங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எங்களோட மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கரைக்க கூட மீன் இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையின்படி நாளைக்கு வரப்போகின்ற தொழிலாளர் சினத்திலிருந்து எங்களிருந்த நல்வாழ்த்துக்கள். பட்டினிச்சாவை எதிர்நோக்கும் தொழிலாளர்கள் நல்வாழ்த்துக்கள் இதுதான். இவ்வளவு நன்றி.